நான் சாகிற வரைக்கும் என் மனசுல பொக்கிஷமா இருக்கும். ஸ்ரீ நெகிழ்ந்து போய் என் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கியது எனக்கு தெரியாவிட்டாலும் என்னால் உணர முடிந்தது. பின் ஸ்ரீ நிமிர்ந்து என் கண்களை பார்த்து, அருண், இதுக்கு தான் நான் உன்னையை பார்க்க வேணாம்னு நினைச்சிருந்தேன். பட் சச் அ லவ்லி பார்சன் நீ. உன்னைய பார்த்தாலோ உன் பேச்சை கேட்டாலோ உடைஞ்சு போய் அப்படியே உன் மடியில் நான் விழுந்துடுவேன். என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பயந்து தான் உன்னை நான் தவிர்த்தேன். அருண், இப்ப இந்த நொடியில் நீ வேணும். உன் அருகாமை வாசனை எனக்கு வேணும்னு என் மனசு துடிக்குது. என்னை பற்றியிருந்த ஸ்ரீயின் மலர் போன்ற கைகள் என்னை இறுக்கின. ஸ்ரீ, அதுக்காகத்தான், உனக்காகத்தான் நான் இருக்கேன். என் ஸ்ரீ என் கூட இருக்கணும்னு. அருண், பிராக்டிக்கலா யோசிச்சா சில விஷயங்களை நாம எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணிட முடியாது. மனசு வற்புறுத்தினாலும் புத்தி நம்மை நல்லபடியா வழிநடத்தும். அந்த ஸ்டேஜ்ல தான் நான் இப்ப இருக்கிறேன். என்னைய கம்பெல் பண்ணாத. எனக்கு ஸ்ரீயின் மனசை அவள் புத்தி கூர்மையை நினைத்து ஆச்சரியமாக போய்விட்டது. என்ன ஒரு தெளிவு! ஜஸ்ட் கூட்டல் 2 முடிச்சிட்டு வந்த சின்ன பெண். எங்கேயிருந்தோ ஒரு சின்ன ஊரிலிருந்து வந்தவள். பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஹைஃபை கிடையாது. அடுத்தவங்க மனசை எப்படி படிக்கிறா, எப்படி யோசிக்கிறா, ஃபேஸ் பண்றா. மிஞ்சி போனால் எத்தனை வயதிருக்கும், எப்படியெல்லாம் யோசிக்கிறா. ரியலி கிரேட். நான்லாம் கூட்டல் 2 படிக்கும் போது அம்மாஞ்சி மாதிரி அசடாட்டம் இருந்தேன். ஸ்ரீ, இவள் எப்படி! வாவ்! அவள் தெளிவு, ப்ராப்ளம் ஹாண்ட்லிங் என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. ஸ்ரீ, நான் உன்னை புரிஞ்சின்றேன். உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். என்னை அவாய்ட் பண்ணிடாத ப்ளீஸ் என்றதும் அவள் குனிந்தபடி என் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டாள். என் கைகள் மீது 2 பன்னீர் துளிகள் விழுந்தது. ஆனால் நெருப்பாய் என்னை பொசுக்கியது. வீட்டுக்கு வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். மனது கொஞ்சம் தெளிவானது போலிருந்தது. ஆனால் அவ்வப்போது ஸ்ரீயின் ஞாபகம் வந்ததை தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் நாளை அடுத்த நாள் எக்ஸாம்க்கு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியாகி விட்டது. மறுபடியும் நைட் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணும் போது மணி 11 போல இருக்கும். ஃபோன் எடுத்து எம்எஸ்ஜி பார்த்தேன். நிறைய எம்எஸ்ஜிஸ் நிறைய பேரிடம் இருந்து வந்திருந்தது. ஆனால் நான் ஆசையாய் எதிர்பார்க்கும் ஸ்ரீ இடமிருந்து எந்த எம்எஸ்ஜியும் வரவில்லை. எரிச்சலாக வந்தது. நானும் என் ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு, ஸ்ரீக்கு எப்படி இருக்க ஸ்ரீ, மனசும் உடம்பும் இப்ப தேவலையா என்று எம்எஸ்ஜி அனுப்பினேன். ரிப்ளை வரவில்லை. என் பழைய ஸ்ரீமை அவள் அழகான சிரிப்பை மிஸ் பண்ணுகிறேன். ரிப்ளை பண்ணு. நோ ரிப்ளை. அடுத்த நாள் காலை எழுந்து முதல் வேலையாக எம்எஸ்ஜி செக் பண்ணினேன். ஸ்ரீ இடமிருந்த ரிப்ளை எம்எஸ்ஜி எதுவும் வரவில்லை. காலை 9:30 போல டிஃபன் எல்லாம் முடித்து விட்டு ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணினேன். லாங் ரிங் போனது. அவள் ஃபோனை அட்டெண்ட் பண்ணவே இல்லை. 2-3 தடவை திரும்ப திரும்ப பண்ணாலும் ஸ்ரீ ஃபோனை அட்டெண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு கோபமாக வந்தது. அதே கோபத்துடன் ஸ்ரீ வீட்டுக்கு கிளம்பினேன். டி-ஷர்ட் வேஷ்டி அணிந்து கொண்டு ஸ்கூட்டரில் அவள் வீட்டுக்கு கிளம்பினேன். அவள் வீட்டிற்கு வெளியே ஸ்கூட்டரை நிப்பாட்டிவிட்டு வீட்டு கதவை தட்ட யாரும் இல்லை. நல்ல வேளை, அந்த பொறுக்கி பசங்க யாரும் அந்த ஏரியாவில் தென்படவில்லை. நிம்மதியாக இருந்தது. வெளி கேட்டை திறந்து ஸ்ரீ ஸ்ரீ என்று கூப்பிட்டு கொண்டே உள்வாசல் தாண்டி போய் கூப்பிட, உள்ளே சைடில் ஸ்கூட்டர் இருந்தது. அப்பாடா, ஸ்ரீ உள்ளே தான் இருக்கிறாள் என்று மனது குதூகலித்தது. மறுபடியும் ஸ்ரீ ஸ்ரீ என்று நான் கொஞ்சம் உள்ளே போய் கூப்பிட, இதோ வர்றேன் என்று குரல் கேட்டது. ஸ்ரீயின் அக்கா ரேணுகா. அப்போது தான் குளித்து விட்டு தலையில் கட்டிய ஈர துண்டுடோடு வந்தாள். துவைத்த துணிகளை காய போட்டு கொண்டிருந்தாள் போலும். அவள் தோளில் சில ஈரமான துணிகள் இருக்க, என்னை பார்த்தும் சட்டென்று அடையாளம் கண்டுபிடித்து, நீ அருண் தானே,
வா வா உள்ளே என்று கூப்பிட்டு போய் உள்ஹாலில் சோஃபாவில் என்னை உட்கார வைத்து விட்டு, தம்பி கொஞ்சம் இருப்பா, இதோ இந்த துணியை காய போட்டுட்டு வந்தர்றேன் என்று பின்பக்கம் போனாள். அவளை பார்த்ததும் வந்த வேலையை மறந்து அந்த அழகில் மயங்கினேன். பின் சுதாரித்து கொண்டு ஸ்ரீயின் வரவிற்காக ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நேரமானதே தவிர ஸ்ரீயை காணவில்லை. நான் வந்தது தெரிந்து அவள் ரூமிலேயே இருக்கிறாள் போல. இருக்கட்டும், அவள் அக்கா ரேணுகாவை வைத்தே கூப்பிட வைக்கலாம். நம்ம கிட்டேயவா? ரேணுகாவை பார்க்கையில் ஸ்ரீ ஒரு 20-25 வயதில் இருந்தால் எப்படி இருப்பாள்? அதை போலவே இருந்தாள். ஆனால் நல்ல உயரம். ஸ்ரீ போலவே நல்ல கலர், பெரிய கண்கள். ரேணுகா கையில் லெமன் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து, அருண் ஜூஸ் சாப்பிடுவில? ஐயோ எதுக்கு அக்கா, உங்களுக்கு சிரமம் என்று டம்ளரை வாங்கிக் கொண்டேன். ரேணுகா சோஃபாவில் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து, நான் குடிக்கும் வரை பொறுமையாக இருந்துவிட்டு, என்ன அருண், என்ன விஷயம்? அதான் ஸ்ரீ அக்கா ஸ்ரீயை பார்க்கலாம்னு. அவ இல்லையை. எனக்கு திக்கென்றது. அக்கா ஸ்கூட்டர் என்று திரும்பி ஸ்கூட்டரை பார்த்தேன். ஓ அதுவா? அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலையில வந்திருந்தா, அவ கூட வெளியே போயிருக்கா. லஞ்ச்க்கு கூட வரமாட்டேன்னு சொன்னா. எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. மனசு சரியில்லை, அது சரியில்லை நுட்டு. இப்ப என்னமோ ஸ்ரீ அவ ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்த போயிருக்கா. சரி, நீதான் வெளியே போன, அதுக்கு ஏன் என் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்ற? அட்லீஸ்ட் எம்எஸ்ஜிக்கு கூட ரிப்ளை பண்ணலை. எனக்கு இதெல்லாம் நினைக்கையில் ஸ்ரீ மேல் பயங்கர கோபமாக வந்தது. என்னை, என் முகத்தில் தெரிந்த ஏமாற்றம், கோபம், இதையெல்லாம் கவனித்த ரேணுகா, என்ன அருண், ஏதாவது ப்ராப்ளம் ஆ? ஸ்ரீ கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மௌனமாக இல்லை என்று தலையாட்டினேன். கொஞ்ச நேரம் அமைதி. என் மனதில் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தது. ரேணுகா சோஃபாவில் இருந்த என் வலது கையை பிடித்து மெதுவாக அமுக்கி, அருண், நீ என்னை உன் ஃப்ரெண்டா நினைச்சி ஏதாவது சொல்லணும், நான் சொல்லலாம். நான் அமைதியாக இருந்தேன். ஸ்ரீயும் நீயும் நெருக்கமா, ஐ மீன் அந்த மாதிரி பழகினீங்களா? உங்களுக்குள்ள ஏதாவது? நான் ரேணுகாவை நிமிர்ந்து பார்த்து இல்லை என்று மெதுவாக தலையாட்டினேன். அதானே பார்த்தேன். ஸ்ரீ அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டாளே. எனக்கு தெரியாதா? எங்க ஊர்ல எத்தனை பேர், ஏன் எங்க ரிலேட்டிவ்ஸ் பசங்க நிறைய பேர் ஸ்ரீ கிட்ட வழிஞ்சிக்கிட்டு. எத்தனையோ பேர் அவளுக்கு லவ் லெட்டர்ஸ், ப்ரப்போசல்ஸ். ஸ்ரீ யாரையுமே கண்டுக்கலை. நெருப்பு மாதிரி யாரையும் கிட்டவே விடலை. எனக்கு மனது விம்மியது. அப்படிப்பட்ட ஸ்ரீ என்னோடு நெருக்கமாக, எத்தனை அதிர்ஷ்டசாலி நான். ஓ அந்த இன்டிமட், அதனால் தான் மூட் அவுட்டில் இருக்கிறாள் போல. ஆனால் எப்படி இப்ப அவ ஃப்ரெண்ட் கூட வெளியே? அதை நினைக்கையில் எனக்கு மறுபடியும் கோபம் வந்தது. அருண், அப்புறம் ஏன் ஸ்ரீ நேத்தெல்லாம் மூட் சரியில்லாம ரூம்லயே இருந்தா? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இல்ல வேற? நான் ரேணுகாவை பார்த்து தயக்கத்துடன், ஸ்ரீயும் நானும் கொடுத்துக்கிட்டோம். ரேணுகா நம்ப முடியாமல், நம்ம ஸ்ரீயா? முத்தமா? நான் எதுவும் பேசாமல் ஓ அதான் அவ நேத்து அப்படி பஹேவ் பண்ணாளா? இஷ்டப்பட்டுதானே 2 பேரும். அப்பறம் என்ன? என்று ரேணுகா மிக அருகில் வர, என் தம்பி முழித்து சிலிர்த்து எழுந்தான். தொடரும்.